வரங்களையும் கனிகளையும் நமக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். அவரை துதிக்கக்கூடிய வரங்கள், அவரை ஆராதிக்கக்கூடிய வரங்கள், அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய கனிகளை இறைவன் நமக்கு கொடுத்து இந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆவியானவரை வரவேற்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இறைவனின் ஆவியானவர் இது முழுவதுமாக இந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார். அதை இறை பிரசன்னம் இறைவனின் ஆவியானவர் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். இறை ஆவியின் வல்லமையை உணருங்கள். அந்த இறை ஆவியை உள்ள வேலையை உங்களை தொடுவதை உணருங்கள். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. கரங்களை உயர்த்தியவாறு, கரங்களை உயர்த்தியவாறு, கரங்களை உயர்த்தியவாறு. ஆண்டவரின் ஆவியை வரவேறுங்கள். ஆண்டவரின் ஆவியை உள்ள உள்ளத்தில் வரவேறுங்கள். ஆண்டவரின் ஆவி உங்கள் மீது பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் ஆவி உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் ஆவி இந்த இடத்தை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் உள்ள பாவங்கள், உள்ளத்தில் உள்ள சாபங்கள், சாத்தானின் பிடிகள், பிள்ளைசுனிய கட்டுகள், பொறாமைகள், நயவஞ்சகம், ஆணவம், எத்தனையோ பாவ சிந்தனைகள் இதை முழுவதுமாக ஒரு உள்ளத்தில் இந்த ஆவியானவர் அகற்றிக் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரின் ஆவி உங்களை ஆட்கொண்டு கொண்டிருப்பதை இந்த வேலையிலே உணருங்கள். ஆண்டவரின் ஆவியை வரவேறுங்கள். ஆண்டவரின் ஆவியை வரவேறுங்கள். ஆண்டவரின் ஆவி உங்கள் மீது பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள், முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். நிரப்பு ஐயா, நிரப்பு ஐயா. உடைய பிள்ளைகளை நிரப்பும், உடைய பிள்ளைகளை நிரப்பும், உடைய பிள்ளைகளின் வாழ்வை மாற்றும், உடைய பிள்ளைகளின் வாழ்வை முழுவதுமாக மாற்றும். தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தகாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள், போதை பழக்க வழக்கங்கள் முழுவதுமாக மாற்றும், முழுவதுமாக மாற்றும், முழுவதுமாக மாற்றும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறைவனின் ஆவியானவர் முழுவதையும் ஆட்கொண்டு கொண்டிருந்த தருணம். இந்த இறை பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே நாம் உணர்ந்தோம், நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்தோம்.
நம்முடைய உடலில் உள்ள நோய், நம்முடைய உடலில் உள்ள மனதில் உள்ள நோய், மனதில் உள்ள சுமைகள், மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இந்த வேளையிலே விடுவித்த தருணம் இது. இந்த பரிசுத்தமான வேளையில் இந்த நற்கனை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். அன்பாண்டவரை உற்று நோக்குங்கள். நற்கனையிலே இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இந்த ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி தகப்பனே என்று சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள், நன்றி ராஜாவே என்று சொல்லுங்கள். இந்த வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த வேளையிலே நம்மை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியின் வல்லமையால், ஆவியின் பிரசனத்தில் நிரப்பியதற்காக நன்றி செல்வோம். நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன, எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. நன்றி சொல்வதற்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தொழிலை ஆசீர்வதித்ததற்காக, தொழில் முன்னேற்றத்தை கொடுத்ததற்காக, குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக, குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்காக, திருமண வரனை கொடுத்ததற்காக எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நன்றி சொல்லுங்கள். இதோ 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத இறைவன் நம்முடைய குழந்தை உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்காக, 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத இறைவன் அவரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். பணி செய்கிற இடங்களில் இறைவன் நம்முடைய பதவி உயர்வு செய்ததற்காக நன்றி சொல்லுங்கள். நம்முடைய பணியை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுங்கள். அமைதியின் சமாதானத்தை நம்முடைய குடும்பங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டு போதாது, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் போதாது. நன்றி சொல்லிக் கொண்டிருங்கள், நன்றி சொல்லுங்கள். இந்த தருணம் அவருடைய முன்பாக நின்று நாம் நன்றி சொல்வதே அவருக்கு இறைவன் அவர் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை, அவர் நமக்கு கொடுத்த கொடை. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அவரை ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். இதோ ஆண்டவரின் வார்த்தையால் அவரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி ராஜா என்று சொல்லுங்கள், நன்றி தகப்பனே என்று சொல்லுங்கள். இதோ இறைவன் இந்த வேளையிலே நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கின்ற தருணம், நம்முடைய மீட்க போகின்ற தருணம். இதுவே மீட்பின் நேரம், இதுவே விடுதலை நேரம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரின் பாதத்தில் அனைத்தையும் ஒப்புக் கொடுங்கள். இதோ அனைவரும் முழந்தால் படியிட்டவாறு, அனைவரும் முழந்தால் படியிட்டவாறு ஆண்டவரின் பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ எத்தனையோ தேவைகளை நாம் சுமந்து வந்திருந்தாலும் அவை ஆண்டவரின் முன்பாக ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவரால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்தால் யாராலும் கெடுக்க முடியாது. அவர் நம்மை வளர செய்ய நினைத்தால் யாராலும் நம்மை தடுக்க முடியாது. ஒப்புக்கொடுங்கள். கடன் பிரச்சனை, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அவர் முன்பாக ஒன்றுமே இல்லை. ஒப்புக்கொடுங்கள், அனைத்தையும் ஒப்புக்கொடுங்கள். இது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகின்ற தருணம், ஆண்டவர் நம்மை நமக்கு விடுதலை கொடுக்க போகின்ற தருணம். இந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் அனைத்தும் ஒப்புக் கொடுங்கள். ஏனென்றால் அவர் நல்லதை மட்டுமே செய்கின்ற இறைவன், நன்மை மட்டுமே செய்கின்ற இறைவன். நாம் அவரை கெட்டியாக பற்றிக் கொண்டோம் என்றால், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஆற்றங்கரை ஓரமாக நடப்பட்ட மரங்களை போல செழித்து வளர்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரின் பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், இது உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நண்பர்கள் ஏமாற்றி இருக்கலாம். கைவிடாத தேவன், ஏமாற்றாத தேவன், நம்பிக்கைக்குரிய இறைவன் உங்களுடைய மத்தியிலே இருக்கிறார். அனைத்தையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை
காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இந்த துன்ப நேரத்தில், நெருக்கடி நேரங்களில் யாரிடம் செல்வது, யாரிடம் கேட்பது என்று கவலையோடு வாழ்ந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னிடம் வா, என்னிடம் கேள் என்று ஆண்டவர் இரு கரத்தை விரித்தவாறு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். ஆண்டவரை நோக்கி கைகளை நீட்டுவார். ஆண்டவரை நோக்கி கரங்களை நீட்டுங்கள். கைவிட ஆண்டவரை நோக்கி கைகளை நீட்டுவார். சொல்லுங்கள், என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அன்பார்ந்தவர்களே, கைவிடாத தேவன், இரக்கத்தின் தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணர்வோம். உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு சுமைகளையும் இறக்கி வையுங்கள். உடலில் உள்ள நோய், கேன்சர் கட்டிகள், சிறுநீரக கோளாறுகள், இதய அடைப்புகள், நரம்பு கோளாறுகள், மூளையில் கட்டிகள், இன்னும் வாத நோய், இன்னும் எத்தனையோ நோய், யாரிடமும் சொல்ல முடியாமல் நம்முடைய உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கிறமே அந்த நோய், கர்ப்பப்பையில் கோளாறுகள், கட்டிகள், இன்னும் குழந்தையின்மை, எத்தனையோ எத்தனையோ வேதனைகளை இதோ உடலில் உள்ளத்தில் நாம் சுமந்து வந்திருக்கின்றோம். இந்த விடுதலையின் நாயகன், ஆறுதலின் தேவன், அற்புதத்தின் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். ஒப்புக் கொடுங்கள், கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள். கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் அனைத்தும் இறக்கி வையுங்கள். எதெல்லாம் தேவையோ அனைத்தும் இறக்கி வையுங்கள். இந்த பக்கத்தில் யார் இருக்கிறார் என்பதை பாராமல் அன்று எவ்வாறு அண்ணால் அழுது புலம்பி ஆண்டவரின் பாதத்தில் இறக்கி வைத்தாலும் அதே போல இந்த ஆண்டவரும் நீங்களும் மட்டுமே இருக்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரின் பாதத்தில் முழந்தால் பணிவிட்டவர் அழுது ஆண்டவரின் பாதத்தில் அனைத்து தேவைகளையும் இறக்கி வையுங்கள். இந்த மிகப்பெரிய சுமைகளை சுமந்து இருக்கின்றீர்களா? குழந்தைகளின் திருமண வாழ்வை பற்றிய பயம், எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், குடும்ப வாழ்வை பற்றிய பயம், எத்தனையோ பயத்தினால் இந்த உள்ளத்தில் முடங்கி கிடக்கின்றீர்களா? தொழில் இதை செய்தால் நஷ்டம், இதோ எதை செய்தாலும் ஒரு தோல்வி என்ற ஒரு மனப்பான்மையோடு ஆண்டவரின் பாதத்தில் முழந்தால் படியிட்டு இருக்கிறீர்களா? இறக்கி வையுங்கள், இறக்கி வையுங்கள். இந்த வெற்றியின் ஆண்டவர், மீட்பின் ஆண்டவர், இதோ உயிர்ப்பின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை விடுவிக்க இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே இருக்கின்றார். முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். வீட்டில் பிசாசின் தொல்லைகள், கடல் பிலிசுடைய கட்டுகள், எத்தனையோ தந்திரங்கள், இது அனைத்திலிருந்தும் இந்த நற்கனை ஆண்டவர் இந்த வேளையில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். ஒரு விடுதலையின் ஆண்டவர், மன்னிப்பின் ஆண்டவர், இது உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றார். எத்தனை பாவம் இருந்தாலும், சாவான பாவம் இருந்தாலும் இந்த ஆண்டவரின் முன்பாக ஒன்றுமே இல்லை. இரத்த கரை போர்க்கின்ற பாவங்கள் இந்த இறைவன் முன்பாக வெண்மையான பனி போல மாறுகிறது என்று இறைவாக்கினர் எசாயா சொல்கின்றார். முழுமையாக இறக்கி வையுங்கள், முழுமையாக இறக்கி வையுங்கள். அனைத்து தேவைகளையும் இறக்கி வையுங்கள். கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள், கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள். அனைத்து பிரச்சனைகளும் ஒப்புக் கொடுங்கள். இதோ ஆண்டவர் இயேசு இதோ இந்த நேரத்திலே உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுக்கின்ற நேரம், முழுமையான மீட்பை கொடுக்கின்ற நேரம், சுகத்தை கொடுக்கின்ற தருணம். ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுத்து கொண்டே இருங்கள். ஆண்டவரே, இந்த நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை மீட்டால் ஒழிய, எனக்கு சுகம் கொடுத்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று முழுமையாக அவரை பற்றிக் கொள்ளுங்கள், முழுமையாக அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை மாற்றப் போகின்ற தருணம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் புதியதொரு விடியலை கொடுக்க போகின்ற தருணம்.
முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். அவரை கெட்டியாக பற்றிக் கொடுங்கள். ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் மீட்பு, நீரே எனக்கு எல்லாமாக இருக்கின்றீர் என்று கண்ணீரோடு அவரை முழுவதுமாக பற்றிக் கொடுங்கள். அவரை நம்பினோர் வெட்கத்திற்குள்ளாவதில்லை. அவரை நம்பினோர் கைவிடப்பட்டதில்லை. அவரை நம்பினோர் எதையும் இழந்ததில்லை. நீ நற்செய்தியில் வாசிக்க கேட்டோமே, அவரை நம்பினோர் ஆன்ம வாழ்வை பெறுவார்கள். அவர் நம்பினோர் அனைத்து சுகங்களையும் அனைத்து ஆசீர்களையும் நிறைவாக பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களை மீட்கின்ற தருணம் என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஆண்டவரின் முன்பாக வருவோம்.